Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 958 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சென்கோகு கார்ப்பை பத்தி ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்லுவாரு. அட இந்த மேட்டரை பத்தி கார்பியா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் சொல்லனா இந்த ராக் பைரட்ஸை காலி பண்றதுக்காக ஒரு பைரட் கூட டீம் அப் பண்ணி சேர்ந்து சண்டை போட வேண்டிய நிலைமை. அதனால தான் அந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியல. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் செலஸ்டியல் டிராகன்ஸை வேற காப்பாற்ற வேண்டிய நிலைமை. அவனுங்க உசுரும் இந்த சம்பவத்துல ஊசலாடி இருக்க வேண்டியது கார்ப் வந்ததுனால காப்பாத்திட்டாங்க. இந்த கதையில எப்படி செலஸ்டியல் டிராகன்ஸ் வந்தாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு ஷாக்கு. அட செலஸ்டியல் டிராகன்ஸை காப்பாற்ற வேண்டியது நேவி ஆளுகளோட கடமை. அதைத்தான் அவர் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த விஷயத்த வெளியில சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அவரோட பேரு இன்னுமே நல்லா மேல ரைஸ் ஆகி வந்திருக்குமே. ஏன் அப்படி சொல்லன்னு கேட்டா கார்ப்புக்கு பிடிக்காத விஷயமே அதான். அட அவரு பண்ண சாதனைக்கெல்லாம் நியாயப்படி அவரு தான் ஃபிளீட் அட்மிரலாவே இருந்திருக்க வேண்டியது. ஆனா அவர் அப்படி ஆகல. ஏன் அப்படின்னா அந்த போஸ்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன்ஸோட டைரக்ட் சபார்டினேட்டா இருக்க வேண்டிய நிலைமை. சரி, காட் வேல்யூல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போயிருக்காங்க. அந்த டைம் தான் கார்ப்பு போய் தடுத்து சண்டை போட்டு அந்த ராக் பைரட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி துரத்தி விட்டுருக்காருன்னு தானே இப்ப சொன்னாங்க. ஐ மீன் அப்படித்தான் நியூஸ் வந்தாலும் வெளியில வந்திருக்கும். ஆனா மேட்டர் அது இல்ல. காட் வேலியில இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸையும் அவங்க அடிமைகளையும் காப்பாற்ற வேண்டிய வேலை தான் இவங்களோட வேலை. இதை வெளியே சொல்றதுக்கு அவர் சூசைட் பண்ணிக்குவாரு. ஏன்னா அவருக்கு அவங்களை சுத்தமா பிடிக்காது. அதுக்காக தான் இக்னோர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதிர்ற அளவுக்கு ஒரு மேட்டர் சொல்லுவாரு. அந்த காட் வேலி இன்சிடென்ட் அப்போ ஒரு பைரட் கூட சேர்ந்து வேலை பார்த்தாரே, அது வேற யாரும் இல்ல, கோல்டி ரோஜர்னு. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. பின்ன கிங் ஆஃப் த பைரட், ராக் பைரட்ஸ், அப்புறம் செலஸ்டியல் டிராகன்ஸ் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அது என்ன சின்ன விஷயமா? இவ்வளவு பெரிய ஆளுங்க அந்த ஐலாண்ட்ல அட் டைம்ல இருக்காங்கன்னா அப்படி அந்த ஐலாண்ட்ல என்னதான் இருக்குது? இந்த ஐலாண்ட பத்தி இதுவரைக்கும் இவங்க யாருமே கேள்விப்பட்டதும் இல்லையே. எப்படி முடியும்? அந்த ஐலாண்ட மேப்ல இருந்து தூக்கிட்டானுங்க. சரி, அதுல இருந்து தூக்குனா எப்படியும் யாராச்சும் அங்க போக மாட்டாங்களான்னு கேட்டா அந்த ஐலாண்டுமே திடீர்னு காணாம போயிருச்சு. அது எப்படி என்னன்னு தெரியல. அது எப்படி காணாம போச்சு, எங்க காணாம போச்சுன்னு ஒரு சின்ன தடயம் கூட இல்ல. வேர்ல்டு கவர்மெண்ட் எந்த ஐலாண்ட மறைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த ஐலாண்டு ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருக்குது. இன்னும் அதை பத்தி தெரியணும்னா ஏகப்பட்ட விஷயங்களை வெளியில கொண்டு வரணும். ஆனா அந்த ராக்ஸ பத்தி அதுக்கு மேல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல. இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க யாருக்குமே அவனை பத்தி தெரியாது. சென்கோகு செட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இதை கேட்கும் போதே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பீதியா தான் இருக்குது. ஏன்னா இப்ப எம்பரரா இருக்க 3 பேர்த்தையும் ஒருத்தன் அவன் க்ரூல வச்சிருந்திருக்கான்னா அப்ப அவன் சாதாரண ஆளாவா இருப்பான். ரோஜருக்கு பாத்தீங்கன்னா ராக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான எனிமி. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ராக்ஸோட ஃபுல் நேம் ராக்ஸ் டி ஜீபக். என்னதான் அவன் செத்து போயிட்டாலும் அவன் பேர்ல டிங்கிற லெட்டர் இருக்கும். ஆமா, உங்க பேர்ல டிங்கிற லெட்டர் இருக்கா? இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யார் அந்த டேஞ்சரான ஆளுங்கன்னு. கோல்டி ரோஜரோட பேர்லயும் பாத்தீங்கன்னா டி இருக்கும். என்ன ஒரு ஒற்றுமை கண்டுபிடிப்பு. சரி, இப்போ பஞ்சாயத்து என்னன்னா கைடோவும் பிக்மாமும் வந்து என்ன சேர்ந்து இருக்காங்கன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு பஞ்சாயத்து தான். 38 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தது வேற. ஆனா இப்போ டோட்டலாவே வேற. டீம் அப் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்ல்டுலயே ஒஸ்டான பைரட் குரூப்பை மீட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்களோட பவுண்டிஸ் எல்லாம் என்னன்னு கேட்பான். முன்னைக்கு கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு எத்தனை பில்லியன்ஸ் தாண்டி போகுதுன்னு தெரியலையே. ரைட், ஆர்டர் வைஸ் ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லுவான். முதல்ல பிளாக் பியர்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கடலோட எம்பரரா மாறினான். அவன் என்ன பண்ணிட்டான், இம்பல் டவுனுக்குள்ள போந்து அங்க இருக்க சில பல பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாத்தையுமே அவனோட சபார்டினேட்ஸா மாத்திக்கிட்டான். இப்ப அந்த ஃபுல் அலெட்ங்கிற ஐலாண்ட இவனோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். எவனும் உள்ள போக முடியாது. அந்த ஒரு ஐலாண்ட்லயே குப்பையை கூட்டிட்டு இருந்தானா பரவாயில்லையே. ஒயிட் பியர்டு எந்தெந்த ஐலாண்ட் எல்லாத்தையுமே அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தானோ அது எல்லாத்தையுமே இவன் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிளாக் பியர்டு என்கின்ற அந்த மார்ஷல் டி டீச்சோட பவுண்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,247,600,000 பேரிஸ். வேற சில்லறை போட்டு விட வேண்டியதானே. மொத்தத்துல பவுண்டி 1 பில்லியனை தாண்டி 2 பில்லியனை தாண்டி போயிட்டு இருக்குது. அடுத்து இருக்கவன் பாத்தீங்கன்னா 6 வருஷமா எம்பரரா இருக்கான். அது மட்டும் இல்லாம இருக்கிற 4 பேர்த்திலயும் இவன் தான் எங்கான ஆளு. சொல்ல போனா அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாம் அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. வேற யாரு, நம்ம ஷாங்க்ஸ் தான். பெக்மேனு, ரோக்ஸ், யசோப்பு அப்படி இப்படின்னு இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் முரட்டு பயிலுங்க. இவனுங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் தோக்கவே மாட்டானுங்க. அண்ட் பவுண்டிஸும் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அதனாலேயே ஷாங்க்ஸோட பவுண்டி எவ்வளவு தெரியுமா? 4,48,900,000 பெரிஸ். அருமை இல்ல? அடுத்து பிறந்தப்போ ஒரு கொடூரமான மான்ஸ்டரா பிறந்து தம்மா குண்டு குழந்தையா வளர்றப்பவே எல்பா வில்லேஜையே அழிச்சவ த லிட்டில் அண்டாபாய் குண்டாபாய் 85 குழந்தைகளை கொண்ட சாதா குழந்தைகள் இல்லை, கொடூர குழந்தைகள். டோட்டோ ஐலாண்ட் என்னும் கேண்டி, கேக்கு, சாக்லேட், ஸ்வீட், பீட்டு அது இதுன்னு சோத்துக்கே பஞ்சம் இல்லாத ஒரு சோத்து மூட்டை தீவை ஆண்டு கொண்டிருக்கும் நம் அண்டா த கேப்டன் ஆஃப் பிக் மாம் பைரட்ஸ் சார்லட் லின்லின். எவ்வளோட பவுண்டி 4,388,000,000 பெரிஸ். பவுண்டிஸ கேட்டு கேட்டே வாய பொளந்து வாய் கிழிஞ்சிரும் போல. அப்படியெல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. அடுத்து பார்க்க போற ஆள் பாத்தீங்கன்னா ராக்ஸ் பைரட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு அப்ரெண்டிஸ்
ஆபீஸா இருந்தவன். ஆனா இப்போ அவனுக்குன்னு ஒரு பயங்கரமான பைரட் குரூப், அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு இப்ப அவனே எம்பரரா மாறிட்டான். none other than supreme commander animal kingdom pirate king of the beast கைடோ. உனக்கு பாத்தீங்கன்னா 4 பில்லியன் 611 மில்லியன் 100,000 பெரிஸ். இத கேட்டதுக்கே சுத்தி இருந்தவங்க எல்லாம் டிப்ரஸ் ஆயிட்டானுங்க. இவங்க 4 பேர்த்தையும் புடிச்சு கொடுத்தாலே போதும், ஒரு ஐலாண்டு மொத்தத்தையும் பெரிசா நிரப்பிடலாம், அவ்வளவு காசு கிடைக்கும். சப்போஸ் இதுக்கப்புறம் அந்த 4 எம்பரர்ல யாராச்சும் ஒருத்தங்க பஞ்சாயத்து பண்ணாலோ இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணாலோ இவங்களால இந்த 7 வார்லாட்ஸை யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட முடியாது. ஏன்னா ரெவரியில அப்படி ஒரு ஆப்போசிட்டாங்க. பாய்சனை எடுக்கிறாங்களோ இல்லையோ இப்போதைக்கு இவங்க நம்பிக்கை ஃபுல்லாவே ஏவி ஸ்பெஷல் சயின்ஸ் குரூப் மேல மட்டும்தான் இருக்குது. அட இப்ப குமாவை பாத்தீங்கல்ல, ஏகப்பட்ட காப்பீஸா உருவாக்கி பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி மேபி ஏதாச்சும் பண்றாங்களா இருக்கும். அதனாலதான் எல்லாம் எஸ்எஸ்சின்னு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும், இல்லன்னா வெப்பன் தான் பண்ணுவானுங்க. சரி பாப்போம் என்னன்னு. சரி இப்போ உயிரோட இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செத்து போன முக்கியமான ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டாங்களே, ஒயிட் பியர்டு எட்வர்ட் நியூகேட். அவரோட பவுண்டி எவ்வளவு தெரியுமா? 5 பில்லியன் 46 மில்லியன் பெரிஸ். அடேங்கப்பா, கைடோவிய காலி பண்ணிட்டாரே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் த பைரட்டான கோல்டி ரோஜர் தலைவனோட பவுண்டிய பாத்தீங்கன்னா 5 பில்லியன் 564 மில்லியன் 800,000 பெரிஸ். இவங்க 2 பேரும் மட்டும் தான் இப்போதைக்கு டாப் 2ல இருக்காங்க. இவங்களை யாரும் இது வரைக்கும் ஓவர்டேக் பண்ணதில்லை. நம்ம பய பண்ணுவான்னு நம்புறேன். நான் அவங்க பஞ்சாயத்திலேயே இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்க காட்டுத்தனமான காட்டாருங்க கைடோவும் பிக்மாமும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரோட பவுண்டிஸையும் ஒன்னா சேர்த்தனாங்கன்னா டெஃபினட்டா எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். இப்படி சொல்லிட்டு லேண்ட் ஆஃப் ஆனோவை பத்தி பேச வருவான். கரெக்டா அந்த டைம் அக்கைனு உள்ள என்ட்ரி கொடுப்பான். வந்த உடனே லேண்ட் ஆஃப் ஆனோ வாச்சு பீனோ வாச்சு. இப்ப நம்ம கிட்ட எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்ல சென்கோக்கு, என்ன பண்ணலான்ட்டு அவர்கிட்ட போய் கத்திட்டு இருப்பான். அவர் பாட்டுக்கு கேஷுவலா எந்திரிச்சு, கண்ணா என்னோட நாலேஜ கொஞ்சம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணதான் வந்தேன், மத்தபடி தேவையில்லாம நீ உள்ள இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்காத. அது மட்டும் இல்லாம பைரட்ஸுங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது. சொல்ல போனா அவங்க பண்ற ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஹிஸ்டரி தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணினா அடுத்து என்ன ஒன்னே உனக்கு தெரியாது மகனே. இப்படி இருந்தீங்கன்னா சீக்கிரத்துல காணாம போயிருவேன். லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க ஒரு பைரட் ஒயிட் பியர்டு, ஷாங்க்ஸ், கோல்டி ரோஜர்னு எல்லாத்துக்குமே ஃபேவரா இருந்தாராமா. அது வேற யாரும் இல்ல, குசுகி ஓடன். ஒயிட் பியர்டோட கப்பல்ல கமாண்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரோஜர் கூட சேர்ந்து அவரோட கடைசி ஜேர்னிக்கு அவர் கூடவே இருந்திருக்காரு. ஆனா அவரால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா ஏன் இந்த உலகத்தை டிஸ்டர்ப் பண்ற பெரிய பெரிய பைரட்ஸுங்க எல்லாம் லேண்ட் ஆஃப் ஆனோல எப்பவுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏகப்பட்ட கோயின்சிடென்ட்ஸ் நடக்குது அக்கைனு. அதனால பாத்துக்கன்னு மனுஷன் அலாட் பண்ணிட்டு போவாரு. அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போனாதான் என்ன பிரச்சனை, ஏன் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிய வரும். அப்படியே கட் பண்ணி சில பல வருடங்களுக்கு முன்னாடி கோல்டி ரோஜரோட கப்பலை காட்டுறாங்க. சும்மா ஜம்முன்னு போகுது. அதுல மனுஷன் பாத்தீங்கன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அவருக்கு, ஓடனுக்கு, லேண்ட் ஆஃப் ஆனோக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.